மேற்கு தொடர்ச்சி மலையில் நீடித்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை 13வது நாளாக நீடிக்கிறது. இதனிடையே மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100.52 அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்த காரணத்தால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் ஒகேனக்கலில் பிரதான அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாகையில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. சிந்தாமணி, காரப்பிடாகை, கீழப்பிடாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயலில் அறுவடை இயந்திரம் இறங்க முடியாததால் விவசாயிகள் கைகளால் அறுவடை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல்வர் மற்றும் உணவுத்துறை அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரின் கண்காணிப்பில் ஞாயிற்றுக்கிழமையிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டன. மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் தேங்காமல் இருக்க 327 மையங்களில் 914 விவசாயிகளிடமிருந்து 3,826 மெட்ரிக் டன் நெல் வாங்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய தினங்களில் சேகரிக்கப்பட்ட 6,083 மெட்ரிக் டன் நெல் லாரிகள் மூலம் மற்றும் ரயில்கள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட 99,100 ஏக்கரில் 98,872 ஏக்கரில் அறுவடை முடிந்ததாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மொத்தம் 144 நெல் கொள்முதல் மையங்கள் மூலம் 1,21,054 மெட்ரிக் டன் நெல் வாங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையான நேற்றும் 20 மையங்களில் கொள்முதல் நடந்தது. தினசரி 150 லாரிகள் மற்றும் 2 ரயில்கள் மூலம் ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் நெல் வெளி மாவட்டங்களுக்கு அரவைக்காக அனுப்பப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே செய்யாற்றின் நடுவில் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். ஜவ்வாது மலை மற்றும் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் செய்யாற்றில் வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. இந்நிலையில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற கொடநகரைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் நடு ஆற்றில் புதர்களுக்கு மத்தியில் சிக்கி தவித்தார். ஃபைபர் படகு மூலம் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாலாஜியை பத்திரமாக மீட்டனர். திருத்தணியில் பெய்த கனமழையால் சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் திருத்தணி ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து பெருக்கெடுத்தது. அருவி போன்று கொட்டிய தண்ணீர் சாலையில் குளம் போல தேங்கியது. இதனை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று திருத்தணி மாப்போசி சாலையிலும் மழைநீர் தேங்கியது. தொடர் மழையால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ரயில் தண்டவாளத்திலும் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. சில இடங்களில் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்தது. திருத்தணியில் 1 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மோன்டா புயல் தாக்கத்தால் அடுத்த சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டின் பல கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகையில் மழை பெய்யும். ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவள்ளூர், திருவாரூர், அரியலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு நேற்றே பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து குவிந்துள்ளனர். மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பியுள்ளது. 6 நாட்கள் கடும் விரதமிருந்து முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் குழந்தை, திருமணம், தொழில் உள்ளிட்ட வேண்டுதல்களோடு பிரார்த்தனை செய்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர், மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 4000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 250 சிசிடிவி கேமரா, 2 ட்ரோன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மருத்துவ உதவிக்காக 20 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள், 14 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளன. தூய்மை பணிக்காக 650 பணியாளர்கள், 400 கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்துக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 450 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பக்தர்கள் இறங்குமிடத்திலிருந்து கோவில் வரை 45 இலவச பேருந்துகள் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரை பாதுகாப்புக்காக 80 நீச்சல் நிபுணர்கள், 8 படகுகள் தயாராக உள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழாவையொட்டி பக்தர்கள் சிலர் முருகன், வள்ளி, தெய்வானை உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து வந்தனர். சூரசம்ஹார விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் முருகன், வள்ளி, தெய்வானை, நாரதர், அசுரன், பெருமாள், சிவபெருமாள், பார்வதி ஆகிய வேடங்களை மிகவும் தத்ரூபமாக அணிந்து கோயிலுக்கு வருகை தந்தனர். ஆண்டுதோறும் இதேபோன்று பல்வேறு வேடங்கள் அணிந்து கோயிலுக்கு வருகை தருவதாக பக்தர்கள் கூறினர். அவர்களோடு பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கந்தசஷ்டியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை வட சென்னிமலையில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி தெப்பக்குளக்கரையில் கணபதி, முருகன், வள்ளி, தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்து அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பெரியார் நகரில் உள்ள வேல்முருகன் கோயிலில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சூரனை வதம் செய்ய முருகன் தனது அன்னை சக்தியிடம் வேல் வாங்கும் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பிறகு அன்னை சக்தியிடமிருந்து பெறப்பட்ட வேல்முருகன் சன்னதியில் சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வேல் வாங்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் 164ஆம் ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடத்தப்பட்டு வரும் நிலையில் சூரசம்ஹாரத்துக்கு முன்பு அம்மனிடம் வேல் வாங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் இந்திரஜால தங்கரத வாகனத்தில் எழுந்தருளி காசி விசாலாட்சி அம்மனிடம் வேல் பெற்றார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொடர்பான சிறப்பு செய்திகள் புதிய தலைமுறையில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை மாலை 4 மணி முதல் தொடர் நேரலையில் பார்க்கலாம். அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ராமேஸ்வரத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. NSK வீதியில் உயர்ந்த பீடத்துடன் நிறுவப்பட்டுள்ள சிலையின் மண்டபத்தில் கோபுரமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை மணலி புதுநகர் அருகே வெள்ளம் கரைபுரண்டோடும் கொசுஸ்தலை ஆற்றில் போட்டி போட்டு நீச்சல் அடிக்க குறித்த 2 பேர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. மாதவரத்தைச் சேர்ந்த ராஜா, மூர்த்தி ஆகியோர் அதிக தூரம் நீச்சல் அடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு கொசுஸ்தலை ஆற்றில் குதித்ததாக தெரிகிறது.
அப்போது இருவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்ததை உடனிருந்த நண்பர்கள் ரீல்ஸ் பதிவிற்காக செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். இருவரை தேடும் பணியில் 2வது நாளாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் ஒப்பந்த நிறுவனத்தின் நிதி நெருக்கடி காரணமாக முடங்கியதால் திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாலை அமைக்கப்பட்டால் சென்னையிலிருந்து 4 மணி நேரத்தில் பெங்களூரு சென்றடையலாம். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் மகேந்திரவாடி முதல் காஞ்சிபுரம் சிறுவாக்கம் வரையில் 23 கிலோமீட்டருக்கு அதிவிரைவு சாலை போடும் பணி முடங்கியுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒப்பந்த நிறுவனத்திற்கு 2026 மார்ச் வரை அவகாசம் வழங்கப்பட்டாலும் நிதி நெருக்கடியால் பணிகளை நிறுத்திவிட்டதாக கூறுகின்றனர். புதிய நிறுவனத்தை தேர்வு செய்து பணிகளை முடிப்பதற்கான பேச்சு டெல்லியில் நடந்து வருவதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரிக்கரை அருகே காலாவதியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுற்றுப்புறச் சூழல் மாசடைவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே அகரமேல் மேப்பூர் ஊராட்சி எல்லையில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையில் காலாவதியான மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஏரியிலிருந்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லும் ராட்சத குழாய் அருகே குவியல் குவியலாக மருத்துவ கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டிச் செல்கின்றனர். மேலும் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதால் நீர்நிலை மட்டுமல்லாமல் காற்று மாசும் ஏற்படுகிறது. உடனடியாக இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஏரி சென்னைக்கு குடிநீர் ஆதாரம், அதோட பைப் லைன் இந்த வழியா போகுது. அந்த பைப் லைன்ல கூட சின்ன லீக்கேஜ் இருந்தா கூட இந்த கண்டாமினேஷன் அதுல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க விவசாய நிலம், கால்நடைகள், இது எல்லாமே கன்சிடர் பண்ணி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதுக்கு ஒரு சிவியரான ஆக்ஷன் இதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் கொட்டப்பட்டிருக்கும் போது எடுத்துருக்கணும். ஆனா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் மெத்தன போக்கு காட்டுறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. இந்த நிலையில் மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக பூவிருந்தவல்லி வட்டார வளர்ச்சி அலுவலரும் நீர்வளத்துறை பொறியாளரும் உறுதியளித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் கருக்கு பிரதான சாலையில் கடந்த 2 மாதங்களில் 4 முறை திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். அம்பத்தூர், கள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதி மக்களின் பிரதான சாலையான இதில் ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 4 இடங்களில் பள்ளம் விழுந்து சரி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஏற்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. அடிக்கடி பள்ளம் ஏற்படுவதால் அச்சத்துடன் பயணிக்கும் பொதுமக்கள் சாலையை ஆய்வு செய்து மீண்டும் பள்ளம் ஏற்படாத வகையில் நிரந்தரமாக சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக சிற்றுந்துகளில் பயணிக்க சென்னை ஒன் செயலியில் டிக்கெட் பெறும் வசதியை விரைவில் அறிமுகம் செய்ய ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமமான கும்டா திட்டமிட்டுள்ளது. இந்த செயலி வாயிலாக மெட்ரோ ரயில், மின்சார ரயில், மாநகர பேருந்துகளில் பயணிப்பதற்கான டிக்கெட்டுகளை QR கோட் வழியாக பெறலாம். சென்னை ஒன் செயலியை அறிமுகம் செய்த 30 நாட்களில் சுமார் 4.5 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து கழக சிற்றுந்துகளுக்கும் செயலி மூலமாக டிக்கெட் பெறும் வசதி விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக கும்டா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூஜை அறையில் திருடிய வெள்ளித்தட்டுகளுக்காக திருடன் ஒருவன் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் சென்னையில் அரங்கேறியுள்ளது. குழல் விநாயகபுரத்தில் உள்ள ராதா தீபாவளியை தனது தங்கை வீட்டில் கொண்டாடிவிட்டு வீடு திரும்பிய போது கதவு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவரது வீட்டின் சுவரில் இந்த வீட்டில் 4 வெள்ளி பொருட்கள் மட்டுமே உள்ளது, தெரியாமல் வந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள், பேனாவும் சரியாக எழுதவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. ராதா அளித்த புகாரின் பேரில் வினோத திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல்.
கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்